மதிமுக தலைவர் வைக்கப்பட்டு விமர்சிச்சிருக்கிறாரு. மதிமுக புகார் கொடுத்தா எடுப்பாங்க. புகார் எதுவும் இல்லாம அதை எப்படி எடுக்க முடியும்? நீங்க அப்ப கூப்பிட்டு சொல்லணும்ல, ஏங்க நீங்க விமர்சனம் பண்ணாதீங்க, யாரையும் இப்படி கேவலமா பேசக்கூடாதுன்னு உங்க பேச்சாளர்களுக்கு நீங்க அறிவுரை சொல்லுங்க சார். நீங்க அறிவுரை சொல்லுங்க. கரூர் மொழி இப்ப தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது இப்ப திமுக தரப்பில ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்களா சார்? நான் என்ன கேட்கிறேன், இப்ப சரவணன் மீது ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணன் மீது புகார் இல்லையா? அந்த அம்மா புகார் பாலியல் பிரச்சனை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தாங்களே, நடவடிக்கை எடுத்துட்டா? நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதாவது முயற்சி செய்திருக்கிறார்? முயற்சி செய்யல சார். அவங்க தவறு செய்தாலும் தப்பு செய்தாலும் புகார் கொடுத்தால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை. அதே மட்டுமல்ல, விழுப்புரத்தை சார்ந்த தாவேகா கட்சியை சார்ந்த வழக்கறிஞர், இதோ பாருங்கள், வழக்கறிஞர் நியமிப்பதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாரே, அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அவங்க நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்காங்களா? ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் புகார் கொடுத்தாங்களோ புகார் கொடுத்தவங்கள கட்சி விட்டு நீட்டாங்க. இது எந்த வகையில் நியாயம்? சரி, ஆகவே உங்கள்கிட்ட முதற்கட்ட கருத்தை அதை எடுத்துக்கிட்டேன். அவர் சார் இப்போ கரூர் முரளி சாரோட கருத்து என்னன்னா, இதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்களே இங்கு திமுக தலைவர் மற்றும் அப்போதைய முதலமைச்சராக இருந்தவர் மீது ரொம்ப அவதூறாக பேசியிருக்கிறார்கள். அது பெரிய அளவில் அதை நடவடிக்கை எதுவும் நாங்கள் எடுக்கலை. இப்போ பேசிய உடனே இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இது கருத்துரிமைக்கு எதிரானது அப்படின்னு தான் அவரோட கரூர் முரளியோட புகாராக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? சவுக்கு சங்கர் அவர்களையும் சாட்டை முருகேசன் துரைமுருகன் அவர்களையும் இவர்கள் இதே மாதிரி கருத்து சுதந்திரம், சில விஷயத்தை கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் பதிவு செய்தார்கள் என்று கைது செய்தார்கள், சிறையில் அடைத்தார்கள். நண்பர் சொல்வது போல ஆதவ அர்ஜுனா முதலமைச்சரை பற்றி கடுமையாக பேசினார். அன்றைக்கு இருந்த முதலமைச்சரை நாங்கள் கைது செய்தோமா அப்படின்னும் பொழுது, இந்த இரண்டு நபர்களையும் கைது செய்த காவல்துறை அன்றைக்கு இருந்த முதலமைச்சர், உங்களுடைய முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவள்கிட்ட தானே உள்துறை இருந்துச்சு, அவரை பத்தி தானே பேசினாரு, ஏன் ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, நாங்கள் பெருந்தன்மையோடு போயிட்டோன்னு சொல்றாரு. இவர்கள் இருவர் மீதும் பெருந்தன்மை காட்டாத நீங்கள் அவர் மீது பெருந்தன்மை காட்டுவதை நான் கேட்கிறேன். அவர் மாமனாரிடம் வாங்கிய பல 100 கோடிக்காக பயந்து கொண்டு இருந்தீர்களா அப்படின்ற கொஸ்டினை நான் கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க. ஏன்னா அந்த பணம் உங்களை மறைச்சிச்சா? பெருந்தன்மையா சொல்றாரு பாருங்க. நான் கைது ஏன் செய்யலன்னு தான் கேட்கிறேன். ஏன் செய்யலன்னா, நான் இப்ப சொல்றேன், பொதுமக்களுடைய பேச்சு பல 100 கோடி ரூபாய் நீங்க தேர்தல் பத்திரத்துல வாங்கிருக்கீங்க. நீங்க திமுக சட்டப்படி வாங்கிருக்கீங்க, நீங்க இல்லைன்னு மறுக்க முடியாது. அந்த மாதிரி காசு வாங்கியவர்களே நீங்க கைது செய்ய முடியுமா அப்படின்ற பெருந்தன்மையில விட்டுருக்கீங்க. அப்படி எடுத்துக்கலாமா? அதை இல்ல அது இல்ல அப்படி எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். நீங்க உங்களுடைய பெருந்தன்மைன்றது நீங்க எல்லார்கிட்டையும் வரணும். இப்ப சவுக்கு சங்கத்தையும் வந்திருக்கணும், சாட்டை துரைமுருகன்ட்டையும் வந்திருக்கணும் உங்களுக்கு. அப்ப அவர்களுக்கெல்லாம் வராத உங்களுக்கு பெருந்தன்மை ஆதவ அர்ஜுனாக்கிட்ட மட்டும் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். அப்ப உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுவதற்கான உரிமை இருக்கிறதா திமுகவுக்கு? நிச்சயமா கிடையாது. நான்லாம் ஒரு காலத்தில் திமுகவை என் அளவுக்கு புகழ்ந்து பேசியவன் கிடையாது. அவர்களுக்காக பிரச்சார வியூகங்களை வகுத்து கொடுத்த முதன்மையானவங்க கூட. ஆனால் அவர்கள் கைது நடவடிக்கை அவங்க திமுக பண்ணாலும் தவறு, தாவேகா பண்ணாலும் இவங்க பண்ணதுனால இது பண்ணது ரைட் அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, நான் அதுக்கு நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன், நான் தாவேகாவினுடைய ஆதரவாளர் கிடையாது, சரியா கிடையாது. நான் என்ன சொல்லுகிறேன் கைது பண்ணது தவறுனா இது தவறா இல்லையா? இன்றைக்கு பெரும்பாலும் நீங்க சொல்றது நீங்க சொல்றது அது சரி, அது தவறு, அது தவறு, இது சரின்னு சொல்ற மாதிரி நான் பெருந்தன்மையோட விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, தவறு நீங்க பெருந்தன்மையோட உடலையே யாரையும் இல்ல. நான் என்ன சொல்றேன், நான் ஸ்டார்டிங்ல உங்கள்ட்ட சொன்னேன், கருத்துரிமை பேச்சுரிமை நீங்கள் இல்ல கேளுங்க, கருத்துரிமை சொல்லுவதற்கு அளவுகோல் உண்டு. அந்த அளவுகோலுக்குள்ள நம்ம பேசிக்கணும்.
கருத்து சுதந்திரம் இல்ல, இது இருப்பது சொல்றீங்க. என்பதற்காக இல்ல, இது நீங்க எதை ஒரு- வேணாலும் இல்ல, எதை இல்ல, வேணாலும் பேசினா கைது நடவடிக்கை உண்டு. நான் கேட்கறது இப்ப அவர் திருவாரூர் கதை நீங்க சொல்றது இப்ப தமிழக வெற்றி கழகம் கைது இது பண்ணது தவறல்ல, திமுக கைது பண்ணது தவறு அப்படிங்கிற அவர் சொன்னதுக்கு தான் ரெண்டு தவறுன்னு சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன்னா இல்ல, ரெண்டு இருங்க, தவறுன்னு இருங்க. சொல்றீங்களா நீங்க? அவர் என்ன சொன்னாருன்னா இல்ல, நாங்கள் இல்ல, பெருந்தன்மையோடு இருங்க, நாங்கள் ஒரு பெருந்தன்மையோடு ஒரு சார்பு தவறு ஒரு சார்பு சரி சொன்னா எப்படி? இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா அளவுகோல் இருக்குன்னு சொல்றேன். நான் சொல்றது ரெண்டு அவர் ஒரே அளவுகோல் இல்ல, தானே? நான் சொல்றது ரெண்டு பேர் பண்ணது இல்ல ஒரே சார், அளவுகோல் நான் தானே? வந்து இவர்களை இல்ல கைது இல்ல நீங்க கைது பண்ண திமுக செய்தது எல்லாமே ரைட்டுன்னு நான் சொல்லல. நீங்கள் அதற்கு பெருந்தன்மையோடு அவர் என்ன சொல்றாருன்னா பெருந்தன்மையோடு ஒரு தவறுக்காடி இன்னொரு தவறு சரின்னு சொல்ல முடியாது. இல்ல சார், நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கலன்னு. அவர் சொன்ன வாதம் என்ன, பெருந்தன்மையோடு நாங்கள் ஆதவ அர்ஜுனாவே அன்றைக்கு வழக்கு பதிவு செய்யவில்லைன்னு சொன்னாரு. நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு முன்னுதாரணத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆனால் அவர்கள் திமுகவுக்கு சொல்றேன், நீங்கள் கைது செய்த முன்னுதாரணத்தை நான் சொல்றேன். ஆனால் தாவேகா பொறுத்தவரை நான் இப்ப சொல்றேன், அவர்களும் அதில் அவர்கள் கைது செய்திருந்தால் அவர் அதை நான் தான் அதை சப்போர்ட் பண்ணி பேசலையா? தவறுன்னு சொல்லல நீங்க. இல்ல சப்போர்ட் பண்ணி பேசல, நீங்கள் அதை வந்து சப்போர்ட் பண்ணி பேசல, அத மட்டும் தவறுங்கறீங்க. என்ன கதை? நான் சொல்றதே நீங்க புரிஞ்சுக்கல. இந்த இருவர் மீதும் வழக்கு ஒரு அரசாங்கம் போடும் பொழுது அதே சிஎம்ஐ விமர்சனம் செய்கின்ற ஆதவ அர்ஜுனாவே நாங்கள் பெருந்தன்மையோடு விட்டன்னு சொல்லும் பொழுது ஏன் இரட்டை நிலைப்பாடை நீங்கள் எடுத்தீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஆனால் தாவேகா செய்ததை நான் என்ன சொல்றேன்னா அளவுகோல் இருக்கிறது. ஒரு முதலமைச்சரை வந்து நான் வந்து சட்டமன்றத்தில் நான் வந்து எலும்போட சட்டமன்ற கதவை மூடிக்கொண்டு நம்ம ஒரு விவாதம் நடத்துவோன்றது ரூல். அங்க சட்டமன்ற கதவை வந்து நீங்க எல்லாருமே போயிட்டு வரோம்னா இப்ப நீங்கள் நானும் சட்டமன்றத்துக்கு உள்ள போக முடியுமா? சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் தான் போக முடியும், இன்னும் எக்ஸ்எம்எல்ஏ கூட உள்ள போக முடியாது. அப்ப சட்டமன்ற உறுப்பினர் வந்து உள்ள போகும்போது நீங்க வெளிநடப்பு செய்யும் பொழுது உங்களை உடமாட்டேன்னு சொன்னா அது தப்பு.